தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்ப்போம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லா காப்பியும் வந்துடும் சார். காப்பி எல்லாம் போட்டிருக்கல பார்த்தா நான் சொல்லலாமா? எழுந்திருக்கு நான் எழுந்திருக்கு எல்லாரும் மொத்த கருத்து தானே. அப்புறம் ஓன்னு சத்தம் போட்டீங்கன்னு நன்றி சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சமீபத்தில் அறிவித்திருந்தார். அதன்படி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருவதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு கர்நாடக அரசு முழுமையாக முறையாக மாதந்தோறும் வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை. இது கண்டனத்துக்குரியது. மேலும் காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டு நேற்றைய முன்தினம் நேற்று இன்று கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் அரசாக காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்று நடைபெறும் மாநில அதிகாரிகள் கூட்டத்திற்கு பிறகு தண்ணீர் கொடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. காவிரி நீரை தமிழகத்திற்கு நியாயமாக தராமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது, தீர்மானம் நிறைவேற்றுவது, எம்பிக்களை அனுப்பி நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க வைப்பது, அதேபோல எம்பிக்கள் மூலம் பிரதமருக்கு கடிதம் எழுத சொல்வது, மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது, இவைகளெல்லாம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிறைவேற்றாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு கர்நாடக அரசு செயல்படுகிறது. கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் சட்டப்பேரவையிலே சட்டமன்றத்திலே தங்களுடைய அமைச்சரவையினுடைய கூட்டத்தையே பெரிதாக கருதுகிறது, மதிக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கும் அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டு. மத்திய அரசு இந்த நிலையை தொடர்ந்து கர்நாடக அரசு பின்பற்றினால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உயிர்நாடி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைக்கு முட்டுக்கட்டாக காவிரி மேலாண் வாரியத்தையே அமைக்கக்கூடாது என்று கடிதம் எழுதக்கூடிய நிலையிலே இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று.